அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது கேள்வி, தும்பா ராக்கெட் ஏவுதளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளாவில் அமைந்துள்ளது. ஜாசா என்பது எந்த நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்? ஜப்பான். அதாவது இஸ்ரோ என்பது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், நாசா என்பது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், ராஸ்காஸ்மஸ் என்பது ரஷ்யாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டணி அமைப்பு எது? நேட்டோ. இந்த நேட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன். இதுதான் சுருக்கமாக நேட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பானது 1949 உருவாக்கப்பட்டது. மொத்தம் 31 நாடுகள் இதில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த நேட்டோவின் தலைமையகம் பெல்ஜியத்தில் அமைந்துள்ளது. வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த ராணி வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. இவருக்கு இந்திய அரசு 2008 நினைவு தபால் தலை வெளியிட்டது. சாவித்ரிபாய் புலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. அடுத்த கேள்வி, ஆஸ்கர் விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? திரைப்படம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியானது 1929 முதல் நடத்தப்பட்டு வருது. உலக திரைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் இந்த ஆஸ்கர் விருதானது ஒவ்வொரு வருடமும், அதாவது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அதயா. இவங்க தான் ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்தியர். எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தி படத்துக்காக 1983 ஆடை வடிவமைப்பு பிரிவில் பானு அதயா ஆஸ்கர் விருது வென்றார். அடுத்த கேள்வி, இந்தியாவில் எலக்ட்ரிக் ரயில் சேவை எப்போது தொடங்கியது? 1925 தொடங்கியது. அதாவது இந்த எலக்ட்ரிக் ரயில் சேவையானது மும்பை மற்றும் குர்லா நகரங்களுக்கு இடையே தொடங்கியது. சாகர் பரிக்கிரமா திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? மீன்வளத்துறை. இந்த சாகர் பரிக்கிரமா திட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடுவது, மத்திய அரசின் திட்டங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பது, பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், இவற்றை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கடல் பயணம் என்ற சாகர் பரிக்கிரமா திட்டம். இந்த திட்டம் கடந்த 2022 இந்தியா குஜராத் மாநிலத்தில் மாண்டவியில் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, சிகரெட்டுகளில் காணப்படும் போதைப்பொருள் எது? நிக்கோடின். அதாவது பெரும்பாலான சிகரெட்டுகளிலும் இந்த நிக்கோட்டினானது உள்ளது. தங்கம் இறக்குமதி செய்வதில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் எத்தனை நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது? 61 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது.
அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை வந்து இந்த மீன்பிடி தடைக்காலமானது தமிழகத்தில் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஆவின் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 1ஆம் தேதி ஆவின் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இந்த ஆவின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையமானது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டது. அதனால தான் வந்து பிப்ரவரி 1 வந்து ஆவின் தினமாக வந்து கடைபிடிக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் ஐநாவின் வீட்டோ அதிகாரம் இல்லாத நாடு எது? கனடா. இதுதான் வந்து வீட்டோ அதிகாரம் இல்லாத நாடு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து வீட்டோ அதிகாரம் கொண்டுள்ள நாடுகள் எவை எவைன்னு பார்த்திங்கன்னா வந்து சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. இந்த 5 நாடுகள் மட்டும்தான் வந்து ஐநாவின் வீட்டோ அதிகாரம் கொண்டுள்ள நாடுகள். அயலக தமிழர் தினம் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது.